அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக உயிர்கள் அனைத்தும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போமாக. நான் உங்கள் பாசிட்டிவிட்டி ரம்யா. நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள், போராட்டங்கள், துன்பங்கள் அனைத்திற்கும் தற்கொலைய ஒரு தீர்வா நினைச்சு வாழ்க்கையில மிக பெரிய தவற தயவு செய்து யாருமே செஞ்சிடாதீங்கன்னு நான் தாழ்மையோடும் பணிவோடும் கேட்டுக்கிறேங்க. நீ என்ன ரம்யா ரொம்ப ஈஸியா சொல்ற, நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும்னு சொல்றீங்களா? தயவு செய்து நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளுங்க. இந்த பூமியில நாம பிறப்பெடுக்கிறோம். ஒரு 4-5 வயது வரை அம்மா அப்பாவோட அரவணைப்புல வளர்றோம். அதுக்கு மேல நாம இந்த பூமியில வாழ தேவையான கல்வி அறிவு பெறுவதற்காக நம்முடைய பெற்றோர்கள் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி வர்றாங்க. ஸ்கூல்ல சேர்த்து விடும்போது நம்முடைய அப்பாவும் அம்மாவும் என்ன நினைப்பாங்க? கடவுளே, என்னுடைய குழந்தை நல்லபடியா பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வரணும், என் குழந்தை புத்திசாலியா அறிவாளியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா தன்னுடைய குழந்தை பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ பாதியிலேயே அறகுறையா விட்டுட்டு நான் படிக்க மாட்டேன், எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பெற்றோர்கள் எவ்வளவு வருத்தப்படுவாங்க இல்லையா? ஆனா இந்த வாழ்க்கைங்கிற பாடமும் அதே மாதிரி தாங்க. இருந்தாலும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். நம்மை படைத்த நம்முடைய நிரந்தரமான தாயும் தந்தையும் ஆகிய இறைவன் நம்ம எல்லாரையும் இந்த பூமிங்கிற பாடசாலைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாருங்க. என் குழந்தை இந்த பூமியில மன்னிக்கும் மனப்பான்மை, கருணை, அன்பு, சகிப்புத்தன்மை, இறைநிலையை அடைய தேவையான அனைத்து பாடங்களையும் கத்துக்கிட்டு சீக்கிரம் என்னை வந்து சேரணும்னு ஆசைப்படுறாங்க நம்முடைய இறைவன். ஆனா நீங்க இந்த பூமி வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னாலலாம் கத்துக்க முடியாதுன்னு திரும்பி போக நினைச்சீங்கன்னாலும் திரும்பி போகவே முடியாதுங்க. அப்படிலாம் ஈஸியா அவர்கிட்ட போகவே முடியாதுங்க. அவர் எல்லா பாடமும் கத்துக்கிட்டதான் என் குழந்தை என்கிட்ட வரணுங்கிற முடிவை ஸ்ட்ராங்கா இருப்பாருங்க. அப்போ தற்கொலை பண்ணா எங்க போவேன்னு கேக்குறீங்களா? இறைவனை அடைய மொத்தம் 7 நிலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல 7வது நிலையில தாங்க இறைவன் இருப்பாரு. தற்கொலை செய்து கொள்ளும் போது நம்ம மீண்டும் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாம ஸ்கூல் படிப்பு முடிச்சு காலேஜ் படிப்பை நிறுத்திட்டா திரும்ப நம்ம பேரண்ட்ஸ் மீண்டும் நம்மளை எல்கேஜிலிருந்து படிக்க வைக்கிற மாதிரி நீங்க போன பிறவியில அனுபவிச்ச கஷ்டங்களை எல்லாம் 2 மடங்கா தூக்கிக்கிட்டு இந்த பூமியில மீண்டும் பிறப்பெடுப்பீங்க. இது தேவையா? யோசிச்சு பாருங்களேன். இந்த பிறவியிலேயே நம்ம பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஏதோ இன்னும் கொஞ்சம் நஞ்சம் மீதி இருக்கலாம். ஆனா தற்கொலை செஞ்சுக்கும் போது அதெல்லாம் மீண்டும் நமக்கு ரிப்பீட் ஆகுங்க. நமக்கு எதுக்குங்க இந்த தற்கொலை, மறுபடியும் ரீஸ்டார்ட் எல்லாம்? யோசிங்களேன். உங்களை ஒரு நபர் கஷ்டப்படுத்துறாங்களா, அவங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. ஏன்னா நாம அவங்க மூலமா தாங்க மன்னிப்புங்கிற மிகப்பெரிய பாடத்தையே கத்துக்கிறோம். அவங்க மூலமா தாங்க நாம மற்றவங்க கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுங்கிற பாடத்தையும் கத்துக்கிறோம். அவங்க மூலமா தாங்க நாம மற்றவங்க கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்க வேணுங்கிற பாடத்தையும் கத்துக்கிறோம். இறைவன் எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டு தாங்க இருக்கிறாரு. நண்பனுக்குள்ளேயும் இறைவன் தாங்க இருக்கிறாரு. பகைவனுக்குள்ளேயும் இறைவன் தாங்க இருக்கிறாரு. பிசிக்ஸ் டீச்சர் கிட்ட பிசிக்ஸ் பாடம் நல்லா கத்துக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் டீச்சர் கிட்ட மேக்ஸ் பாடம் நல்லா கத்துக்கலாம். அதே மாதிரி தாங்க இறைவன் பகைவனா வேஷம் போட்டு வந்து நமக்கு மன்னிப்பு,
சகிப்புத்தன்மை, பொறுமை எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை எல்லாமே நமக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாருங்க. இது எல்லாமே நம்மளை இறைநிலையை அடைய வைக்கிறதுக்காகத்தாங்க. நாம என்னைக்கா இருந்தாலும் இந்த பூமிங்கிற பாடசாலையை விட்டுட்டு போகத்தாங்க போறோம். ஆனா இங்க நாம கத்துக்க வேண்டிய அனைத்து பாடங்களையும் கத்து முடிச்சுக்கிட்டு இறைவனே நம்மை வா என்று அழைக்கும் போது தாங்க போகணும். இறைவனே நம்ம ஒரு நாள் கூட்டிக்கிட்டு போகத்தாங்க போறாரு. ஆனா அதுக்கு முன்பு நாம போகவும் கூடாதுங்க. போவதும் மிகப்பெரிய தவறுங்க. இறைவன் இதை விரும்புவதும் இல்லைங்க. இறைவன் இதற்கு அனுமதிப்பதும் இல்லைங்க. இந்த உடம்பு இறைவனால் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து உருவாக்கப்பட்டதுங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நேர்த்தியா நம்ம உடம்பை இறைவன் வடிவமைச்சிருக்கிறாரு. கைகள், கால்கள், கண்கள், காதுகள், நேர்த்தியாக ஒவ்வொருவருக்கும் முக அமைப்புகள், உடல் உறுப்புகள் எல்லாமே பார்த்து பார்த்து வடிவமைச்சு கொடுத்திருக்கிறார். இதை அழிக்கிறதுக்கு நமக்கு என்னங்க உரிமை இருக்கு? ஒருபோதும் அந்த உரிமை நமக்கு கிடையவே கிடையாதுங்க. அவருடைய படைப்பை அழிக்கக்கூடிய உரிமை அவருக்கு மட்டுமே உண்டுங்க. இனி எந்த நிலை வந்தாலும் சரி, எந்த நிலை வந்தாலும் சரி, இறைவா நீங்களே பார்த்துக்கோங்க. என் மீது தவறு இருந்தாலும் தயவு செய்து என்னை மன்னித்து விட்டுடுங்க என்று இந்த பூமி வாழ்க்கையை ரசித்து ரசித்து வாழ்வோமாக. எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், என்னை தன்னுடைய செல்ல பிள்ளையாக வைத்திருக்கும் இறையருளுக்கும் கோடான கோடி நன்றிகள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பாசிட்டிவிட்டி ரம்யா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றிகள்.